கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்று 50 விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆரோக்கிய அன்னை நமக்கெல்லாம் முழுமையான ஆரோக்கியம் தருகிறாள். அதற்கு நன்றி கூறுகிறோம். வேளாங்கண்ணி தாயிடம் வேண்டியது எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த உலகம் முடியும் வரை கேட்கிற வரங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று உறுதியளிப்பவர்தான் நம்முடைய ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாய். அவருடைய விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் மிக சிறப்பு செய்தி மிக சுருக்கமாக நாம் அறிகிறோம். ஏனென்றால் இந்த திருப்பலியின் இறுதியில மிக நீண்ட ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது. மிக குறிப்பாக இந்த வார செய்தியில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? கடவுளின் பணி, அவர் வேலை என்ன? கடவுள் என்று சொன்னால் அவருக்கும் பணி இருக்கிறது. நாம் வேலை செய்யற மாதிரி. அவருடைய கடமைகள் என்ன? கடவுள் என்று சொன்னால் கட்டுப்பாடுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் அவருக்கும் கடமை உண்டு. ஆகவே அவருடைய பணிகள் கடமைகளை பற்றி இந்த வாரத்தில் அவர் இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறார். கடவுள் என்றால் என்ன? கொடுப்பவர்தான் கடவுள். கொடுக்காவிட்டால் அவர் கடவுள் இல்லை. போகஸ். என்ன கொடுப்பார்? அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் கொடுப்பார். அவர்தான் கடவுள். அவர் உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளத்திற்கு அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, எல்லோருக்கும் நிறைவாழ்வு, இறந்து விட்டாலும் நித்திய வாழ்வு, இதை கொடுப்பவர் இந்த பணி செய்வதற்காகவே, வேலையை செய்வதற்காகவே கடவுள் இருக்கிறார். அவர்தான் கடவுள். அந்த கடவுளிடம் நாம் வேண்டுகிறதை எல்லாம் கொடுக்கிறார். ஆகவேதான் கடவுள், அவர் நம்முடைய கடவுள் என்று அவரிடம் நாம் கெஞ்சுகிறோம். இன்னும் அவர் அவருடைய அன்னையின் வழியாக மிக அற்புதமாக அதிகமான வரங்களை கொடுக்கிறார். ஒருவேளை அந்த கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டோம் என்றால் அவர் கடுமையான கோபம் கொள்வார். தண்டனை கூட நமக்கு கிடைக்கும். அந்த வேளையில் அன்னையை பார்த்து வேண்டுகிற போது அம்மா சொன்னால் அப்பா தட்டாமல் பையனை மன்னித்து கேட்கிற அவனுடைய குட்டு வாங்கி கொடுக்கிறது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அருவருத்து நம்மை ஒதுக்கினாலும் அன்னை மரியாள் வேண்டினால், தன் மகனிடம் கேட்டால் தட்டாமல் கொடுப்பார். என்ன கொடுப்பார் அன்னை மரியாள்? அத்தனையும் கொடுப்பார். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவர் அன்னையின் வழியாக ஆகாதது ஒன்றுமே இல்லை. சர்வத்திற்கும் அதிகாரம் உள்ள அன்னையாக அவர் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் வேலையே நாம் பார்க்கிறோம். அவர் முதல் வாசகத்தில் எசாயா பார்க்கிறோம். அவர் எசாயா 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லுகிறார். அவர் வந்த பின்னால சொல்ல, அங்கே உங்களுக்காக கடவுள் மனிதனாக வரப்போகிறார். அவர் மெசியா. அவர் வேலை என்ன என்ன செய்வார்? அந்த வேலையெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார். என்ன வேலை செய்வார் அவர்? அவருடைய வேலையை அநீதியை அழித்து, அதர்மத்தை அழித்து, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். இல்லை என்றால் அவர் கடவுள் இல்லை. எசாயா சொல்லுகிறார். 600 ஆண்டுகளுக்கு, கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறார். ஒருவர் வருவார், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவார்கள். அவர் மெசியா, அவர் கடவுள் மனிதனமாக இருப்பார். அவருடைய வேலையே அதர்மத்தை அழித்து, அநீதிகளை அழித்து, நீதியை நிலைநாட்டும் வேலைதான் பணி அவருக்கு உண்டு. அடுத்த அந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லுகிறார். உடலில் உண்டாகிற எல்லாம் செவிடர்களை அவர் கேட்க வைப்பார், ஊமையர்களை பேச வைப்பார், அவர்கள் ஊனமுட்டோரை அவர் ஓட வைப்பார். இதெல்லாம் பேய்களை அவர் ஓட்டி அவர்களுக்கு விடுதலை அளிப்பார். 600 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன செய்ய போகிறார் என்பதை பட்டியலிட்டு அவர் வேலையை, பணியை, இவர் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக ஆண்டவர் ஆணையிட்டதை எசையா சொல்லுகிறார்.
ஆகவே இங்கே பார்க்கிறோம், நம்ம நினைக்கிற மாதிரி அவர் சும்மா உடம்புக்கு அந்த ஊனமுற்றவன் ஓட வச்சாரு, பூமியில பேச வச்சாரு, சேடனை கேட்க வச்சாரு, அது அல்ல. அவருடைய அந்த புதுமை என்பது, ஆற்றல் என்பது, ஆண்டவருடைய வேலை என்பது டாக்டர் மாதிரி வேலை இல்லை. ஆபரேஷன் பண்ணா காது கேட்கும், ஆபரேஷன் பண்ணா கண்ணு வரும், அப்புறம் ஆபரேஷன் பண்ணாக்கா அவன் ஓடுவான். இதெல்லாம் இங்கே நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அற்புதம், அவனுடைய உடல் ஆரோக்கியம் என்று கூறுகிற போது, உடலுக்கும் ஆரோக்கியம், உள்ளத்திற்கும் நிறைவு, சமுதாயத்தில் அவனுக்கு மாண்பும் மதிப்பும் உண்டாகும். ஊனமுற்ற ஒருவன் நொண்டி நடக்கிறான் என்றால் என்ன செய்வாங்க எல்லாரும்? நொண்டிடுவாங்க. அவன் நொண்டியாயிருப்பதை விட இவன் நொண்டி என்றான் பாரு, அப்பதான் அவன் உள்ளத்தில் புல்லாகும், குருடனாக இருப்பான். அவன் நல்லவரை விட அவன் கீழே விழாம நல்லா போவான். பாக்குறான், இவன் நல்லா 2 கணி இருக்கிறவன பல்ட் அடிச்சு விடுறான். ஆனா அவனை பார்த்து குடுத்து பையன். அப்ப அவனுக்கு குருடாக இருப்பது பெரிதல்ல, மாறாக இந்த சமுதாயம் அவனை குருட்டு பயல என்று சொல்லுகிறார்களே, அது அவன் உள்ளத்தை ஊனப்படுத்தி வென்று போய் இந்த உலகில் வாழவே கூடாது என்று நினைக்கிறான். காது கேட்டாங்க சேடா, வாய் பேச ஊனு. இப்படி அந்த வியாதியோடு மக்களுக்கு உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு ஊனத்தை, ஒரு காயத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் இருளாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை முழுமையாக குணப்படுத்தியது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தின் முன்னால் அவர்களுக்கு மாண்பையும் மதிப்பையும் தருகிறார். அதை தான் தருகிறார். குஷ்டரோகி வருகிறான் என்றால் நம்மெல்லாம் போய் வாப்பா அப்படின்னு கட்டி அணைக்கிறது இல்லை, ஓடியே போகும். அப்படித்தான் ஓட்டாங்க. ஆண்டவர் அவனை கட்டி அணைத்து தொட்டு என்ன வேணும் கேட்கிறாரு. கூடுமானால் என்னை குணமாக்கும் ஆண்டவரே, கூடுமானாலா குணமாகு என்று சொல்லுகிறார். உடனே அவன் குணமாகிறார். பிறகு அவர் சொல்லுகிறார், நீ நேரா போய் எருசலேம் கோயிலுக்கு போ, கோயில்ல போய் குருக்களிடம் நான் சுகமாகி விட்டேன் என்று சொல். அவர்கள் இந்த யூத மக்களுக்கு அறிக்கையிட்டு, இனிமேல் நீ மலைக்கு வெளியே எரிப்பில் இருக்க தேவையில்லை, நீ வீட்டில் வாழ வேண்டும், மக்களோடு வாழ வேண்டும். சமுதாயத்தில் அவனுக்கு மதிப்பையும் மாண்பையும் அளிக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பணி, ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய கடமை நாம் எல்லாம் முழுமையான நிறைவாழ்வை அவர் கொடுப்பதுதான் அவர் வேலை. ஆலயத்தில் பாடற்கு நான் பார்க்கிற மிக அருமையாக உள்ளத்தில் அந்த இறைவன் நோக்கி எழுப்பும் வண்ணமாக பாடுகிறார். என்ன பாடினாங்க தெரியுமா? இது 146வது சங்கீதம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தாவீது எழுதிய சங்கீதம். எசேயாசுக்கு முன்னால் அவனும் சொல்றான். யாரு? சங்கீத ஆசிரியர். ஆகவேதான் சங்கீதங்களைத்தான் அந்த யூத மக்கள் ஜபமாக இயேசு புறப்பது வரை 2000 ஆண்டுகள் அதேதான் 1000 ஆண்டுகள் ஜெபிச்சாங்க. இப்ப சாமியார் இவ்வளவு பெரிய புஸ்தகம் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலை சாயங்காலம் பாத்துக்கிறீங்களா? பிரீவரி அது ஃபுல்லா சங்கீதம். சிஸ்டருங்க மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் பிரேயர், எல்லா பிரேயரும் சங்கீதம் தான். சங்கீதத்துக்கு மேல அங்க ஒண்ணு இல்லை, நற்செய்தி வாசம் அவ்வளவுதான். ஆகவே அந்த சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறான், கடவுள் வேலை என்ன? அவருக்கு கடமை இருக்கிறது. என்ன கடமை? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையாக கொடுப்பது கடவுள் வேலை. அவர் மேலே இருக்கக்கூடாது. மக்கள் ஒடுக்குகிற போது அவர் இறங்கி அவனை விடுவிக்க வேண்டும். அதைதான் மோயிசனிடம் அந்த விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும், மோயிசா, எங்கள் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் கண்ணீரை கண்டு குரலை நான் கேட்டேன், நான் மேலிருந்து இறங்கி வந்தேன். கடவுள் கீழே வராரு, டவுன் புதியர் ஒடுக்கப்பட்டவனை அங்கே பார்வோன் அடிமை தலையிலிருந்து மீட்கிறார். அவர் கடமை. அதை செய்யாவிட்டால் அவர் கடவுள் இல்லை என்று கடவுளாக இருக்க முடியும். ஆகவே சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், சிறையில் உள்ளவருக்கு, அதாவது துன்பத்தில் உள்ளவருக்கு விடுதலை. அப்படி சங்கீத ஆசிரியன் கூட அவருடைய கடமைகளை சொல்லுகிறான். நம்ம நற்செய்தியில் பார்க்கிறோம், அவரை பற்றி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கீத ஆசிரியன் சொன்னதை, அவருக்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் எசாயா சொன்னதை, ஃபுல் பர்ஃபெக்ஷன் அத்தனையும் இயேசு நிறைவாக செயல்படுத்தினார். கடவுள் வேலை என்ன, கடவுள் கடமை என்ன என்பதை
முழுமையாக செயல்படுத்தினார். அதுல ஒண்ணுதான் பாக்குறீங்க, அவர் சீடனுக்கு காதுல கையை வச்சு எபேதா திற என்றால் திறந்தது அவன் கேட்கிறான். அவருடைய நாவினால் உண்மை நீரை நாக்கில் வைக்கிறார், நான் கட்ட உயிரில் பேசுகிறார். அது மட்டுமல்ல, அங்க பார்க்கிறோம், முடவர்களை ஓட வைக்கிறார், தொழில் நோயை குணமாக்குகிறார், பாவிகளை மன்னிக்கிறார், அநீதியை தட்டி கேட்கிறார், இறந்த பின்னால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆகவே இயேசு அவருக்கு முன்னால் சொன்ன கடவுள் என்ன செய்வார், அவருடைய பணி, அவருடைய கடமையை முழுமையாக அவர் செய்து முடித்தார். ஆகவே அந்த கடமையை நாம் பார்க்கிறோம். அதனால் பயன் பெற்றவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம எல்லாம் பயன் பெற்றவர்கள். இப்ப அவர் செய்கிறாரா ஃபாதர் அப்படின்னு இப்ப செய்யறாரா, இறங்கி வராரா? ஒவ்வொன்றுக்கும் எங்க வராரு? இறங்கி 3 நாள் தான் வராரு. இன்னைக்கு ஆரோக்கியமாறு அந்தோணி சாமி, பெலிக்ஸ், பாப் சாமி, லூட் சாமி, வேளாங்கண்ணி, இவங்கதான் இயேசு கடவுள் செய்ய வேண்டிய வேலையை, கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அதிலும் திரும்பி பெற்று அவர்கள் அவரையே உணவாக உட்கொண்டு இயேசுவாக இருக்கிற நீயும் நானும் அந்த கடவுள் பணியை இங்கே செய்ய வேண்டும். நமக்கு அவர் உடலில் நல்ல ஆரோக்கியமும் உள்ளத்திலே உறுதியும் அளித்து அவர் பணியை தொடர்ந்து நாம் செய்வதற்கு அவர் வழி நடத்துவார். ஆகவே இறைவன் தொடர்ந்து நமக்கு கேட்பதை கொடுப்பார். கொடுப்பவர்தான் கடவுள். அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். அது உங்களுக்காக அல்ல, உங்களோடு வாழ்கிற அந்த கொடுக்கப்பட்டோர், சிறையில் இருப்போர், ஊனமுற்றோர், இவர்களெல்லாம் மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம், நிறைவாழ்வு பெறுவதற்காக நாமெல்லாம் இயேசுவின் திருவுருவங்களாக இருந்து கடவுள் பணியை, கடவுள் கடமையை தொடர்ந்து நாம் ஆற்றினால் கடவுளுடைய மகிமை எல்லா நாடெங்கும் போற்றப்படும். ஆகவே இந்த ஆண்டவருடைய பணி, கடமை அவர் தொடர்ந்து செய்கிறார். அதை நமக்கு கேட்டு முழுமையாக கொடுப்பவர் வேளாங்கண்ணி அன்னை, ஆரோக்கிய அன்னை. ஆக பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு அளிக்கிற போது நாமும் கடவுள் கொடுக்கிற போது நாமும் கடவுளாக மாறுகிறோம். கடவுளாக வாழ்வதற்கு நாம் இறைவனிடம் இறைஞ்சியுள்ளோம்.